நமஸ்காரம். ஒன்று பிழையாக இருந்து, அதாவது தவறாக இருந்து அதை திருத்துவது என்பது ஒரு வகை. கரெக்ஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். தெர் வாஸ் அ மிஸ்டேக், அதை கரெக்ட் பண்ணேன். இன்னொரு வகை, மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணேன்னு சொல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம், இதை காட்டிலும் இன்னும் நன்னாக செய்வது. இந்த ரெண்டுமே நம்ம குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும், பள்ளிக்கூடத்திலும் எங்குமே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டனுக்குள்ளும் பெரிய வேறுபாடு உள்ளது. பிழையை திருத்துவதென்றாலும் பிழைன்னு ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஆனால் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லும்போது, முன்னால் செய்து கொண்டிருந்தது பிழையா இல்லையா? அதனால் தானே இந்த சிஸ்டமை மாற்றி இருக்கிறோம். இப்படி இருப்பது சரியில்லை, இதை விட இது பெட்டராக இருக்கும், இது தப்பு, இதை சரி செய்கிறோம்னு சொல்லுவதற்கும், இது இதுவரைக்கும் சரியாக இருந்தது, ஆனால் இதைவிட இப்படி நன்றாக செய்யலாம், இது ஒரு முன்னேற்றம், இது ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவதும் தெரிகிறது. இந்த ரெண்டுத்திலையும் என்ன தோணும்? என்ன ஏற்கனவே இருந்ததை சரிப்படுத்துகிறோம், அதுதானே. இது என்ன கரெக்ஷன்னு சொன்னா என்ன, இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னா என்ன? அப்படி இல்லை. கரெக்ஷன்னு சொன்னாலே அதில் நிறைய கஷ்டங்கள். முதலில் நான் தப்பு செய்தேனா என்று ஒருத்தர் பேச ஆரம்பிப்பார். என்னிடத்தில் தப்பு கண்டுபிடிப்பதற்கு இவர் யார் என்று அவரையும் கேள்வி கேட்பார். தப்பு சொன்னபடியாலேயே நான் திருத்த மாட்டேன் என்று பிடிவாதமும் பிடிக்கலாம். இது ஒவ்வொன்றுமே நடக்கலாம். பிழை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்துன்னு சொல்லுபவர்களுக்கு முத்திரை குத்தப்படுவார்கள். இவர்கள் எப்போதும் எதிலையும் தப்பே தான் கண்டுபிடிப்பார்கள், நல்லதே கண்ணில் படாது. ஒரு கம்பெனினே எடுத்துக்கொண்டாலும் ஆடிட் டீம் இருக்கும், இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட். அவர்களெல்லாம் பிழைதானே கண்டுபிடித்தாக வேண்டும். இது சரியாக இருக்கிறதா, அது இருக்கிறதா, இங்கு குற்றம் நடந்திருக்கிறதா, அங்க சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, இதுதான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் அது வரவேற்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏதோ இதெல்லாம் பிழையே இல்லை என்று சாக்கு போக்கு தான் சொல்லுவார்கள். ஆனால் அதே ரீஇன்ஜினியரிங், ஒரு பேர் கண்டுபிடித்து ஏற்கனவே இருக்க ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அதை ஸ்டடி பண்ணுகிறோம், அதற்கு மேல் அதை இன்னும் எப்படி நன்றாக செய்யலாம்னு சொல்லுகிறோம். அதுக்கு ஆடிட்னு பேர் இல்லை. ஆடிட்னு சொன்னாலே தப்பு கண்டுபிடிப்பார்கள். ஆனால் ரீஇன்ஜினியரிங்னு சொல்லிவிட்டால் அது இம்ப்ரூவ்மெண்ட். முன்னால் இருந்ததும் சரி, இனி நடக்கப் போவது இன்னும் சரி. இது நான் இப்போது கம்பெனிக்காக பேச வரவில்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கொள்வோம், போகும் கோவிலுக்கு எடுத்துக்கொள்வோம். எத்தனையோ சபைகள், மடங்கள், ஆசிரமங்கள், எவ்வளவு! அது எங்குமே இந்த இடத்தில் என்ன தவறு நடக்கிறதுன்னு சொன்னால் யாருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் உண்மையில் அது தவறு இருக்கும். அது என்ன பழைய காலத்திலிருந்தே தப்பாக பண்ணியிருப்பார்களா என்றால் இருக்கலாம். அந்த காலத்துக்கு அது ஒத்து வந்திருக்கலாம், இப்போது ஒத்து வராது. அந்த காலத்தில் சரியாக இருந்து நடுவில் தேய்ந்தும் போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கும் தப்பை எடுத்து சுட்டி காட்டினால் யாருக்கும் பிடிப்பதில்லை. யார் தப்பு சொல்லுகிறார்கள், ஏன் சொன்னார்கள், அதை பற்றித்தான்
ஆராய்ச்சி போகிறதே தவிர அது சமூக வலைத்தளத்தில் இருந்து எல்லா இடத்திலும் இவர் தப்பு சொல்லலாமா? கடைசியில் என்ன தவறு என்பதே மறந்து விடுவார்கள். அது ஒரு தனி மனித துவேஷத்தில் சண்டையில் போய் முடிந்துவிடும். அன்று சொன்னாரே, இன்று சொன்னாரே, இப்படி சொன்னாரே, எல்லாமே பேச்செழும். கடைசியில் நல்லது நடக்காது, எந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் வராது. அதனால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், நாமே பிழை திருத்தம்னு சொல்ல வேண்டும், இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிவிடுவோம், அப்போதாவது வேலை நடக்கிறதான்னு பார்ப்போம், அந்த கோணத்திலும் முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் சில சமயங்களில் தப்பை தப்புன்னு சொல்லாமல் பூசி மெழுகி அது இம்ப்ரூவ்மெண்ட்னு மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் இதுக்கு முடிவே இருக்காது. அப்படி என்ன வாழ்க்கையில் தப்பேவா செய்யாமல் இருப்போம்? தவறலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் வேண்டும். அது இல்லாதபடியாலே யார் இது தவறுன்னு சொன்னாரோ அவர் பேரில் பாய்வோம். இதனால் எந்த லாபமும் இல்லை. அதனால் அந்தந்த நிகழ்விடம், சிச்சுவேஷனுக்கு தகுந்தா போலே இது என்ன தப்புன்னு சொல்லி திருத்த வேண்டுமா, அல்லது இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணுங்கோ, ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி காரியத்தை நடத்தி போகலாமா? அது அவரவர் தான் அந்தந்த நிலைக்கு தகுந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.